வணக்கம். நீங்க மார்க்கெட்டிங்காக நெறைய முயற்சி பண்றீங்க, ஆனா அதுக்கு பலனே இல்லையா? உண்மையான வாடிக்கையாளர்கள் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. இந்த பகுதியில உங்க முயற்சிகள எப்படி வெற்றிகரமான விற்பனையா மாத்துறதுன்னு ஒரு தெளிவான வழிய பார்க்க போறோம். சரி, இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இதுதான் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முயற்சிகள் தோல்வி அடைகிறதுக்கு அசல் காரணம். ஒரு வலுவான அஸ்திவாரம் இல்லாம எவ்வளோ பெரிய ஐடியாவா இருந்தாலும் அது வெறும் கற்பனையாவே நின்னுடும். இப்போ அந்த அஸ்திவாரத்தை எப்படி சரியா அமைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இத நாம எப்படி பண்ண போறோம்னா, ஒரு 5 படி வழிகாட்டிய பின்பற்ற போறோம். முதல்ல பாராசூட் சிக்கல்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் நாம மிஸ் பண்ற அந்த அஸ்திவாரம் எதுன்னு கண்டுபிடிப்போம். அதை தொடர்ந்து ஒரு 4 படி வரைபடத்தை, அதாவது ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்குவோம். அதுக்கப்புறம் 80-20 வெற்றி விதியை புரிஞ்சுக்கிட்டு கடைசியா அந்த வரைபடத்திலிருந்து எப்படி ஒரு முழுமையான கட்டடத்தை கட்டுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பல தொழில் முனைவோரும் ஒரு கட்டத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு பொதுவான உணர்வை பத்தி பேசலாம். அதுக்கு பேர் தான் பாராஷூட் சிக்கல். இந்த உருவகம் செமையா இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பாராஷூட்ல 14வது மாடிக்கு போயிட்டீங்க. ஆனா இப்ப கீழே இறங்க அங்க படிக்கட்டே இல்ல. இதுதான் நிலைமை. உங்ககிட்ட அறிவு இருக்கு, கருவிகள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் வச்சு எப்படி விற்பனையை கொண்டு வர்றதுன்னு ஒரு தெளிவான வழி இல்ல. அப்படியே அந்த 14வது மாடியில தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். இது உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? நீங்க கண்டென்ட் மேல கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா காசு கொடுத்து வாங்க ஒரு கஸ்டமர் கூட வர மாட்டேங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நாம தீர்க்க போற முக்கியமான பிரச்சனை. அப்போ இதுல அசல் பிரச்சனை என்ன? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பிரச்சனை உங்க அறிவுல இல்ல. ஒரு சரியான அஸ்திவாரம் இல்லாதது தான் மொத்த பிரச்சனைக்கும் காரணம். அந்த அஸ்திவாரத்துக்கு பேர் தான் சேல்ஸ் ஃபனல். இது ஏதோ பெரிய டெக்னிக்கல் வார்த்தைன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறதுல இருந்து நம்ம பொருளை வாங்குற வரைக்கும் அவங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பா வழிநடத்துற ஒரு முறை தான் இது. இந்த கட்டமைப்பு இல்லாம நீங்க பண்ற எல்லாமே காத்துல கோட்டை கட்டுற மாதிரி தான். இந்த ஃபனலோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். பாருங்க, 3 ஸ்டெப் தான். லீட், அதாவது வெபினார் மூலமா நம்ம கிட்ட வர்றவங்க. அடுத்து டீல், அதாவது அவங்க கூட 1-to-1 பேசுறது. கடைசி தான் சேல். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கவனம் கடைசி ஸ்டெப்பான சேல்ஸ்ல இருக்கவே கூடாது. மொதல் 2 ஸ்டெப்பை நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாலே போதும். ஆமாங்க, ரிசல்ட்டே மறந்துடுங்க. செயல்முறையில மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்க லீடு மற்றும் டீல் இந்த 2 ஸ்டேஜையும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா விற்பனைங்கிறது தானா நடக்கும். சரி, இதை எப்படி ஒரு செயல் திட்டமா மாத்துறதுன்னு அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பகுதியோட மைய கருத்துக்கே வந்தாச்சு. உங்க வெபினார எப்படி கட்டமைக்கிறதுங்கிறதுக்கான அந்த சரியான 4 படி வரைபடம் இதுதான். இதுதாங்க அந்த ரகசிய ஃபார்முலா. 4 படிதான். முதல்ல கஸ்டமரோட வலிய பத்தி பேசணும். 2வது உங்க கதையும் அதுக்கான தீர்வையும் சொல்லணும். 3வது யாருமே சொல்லாத ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை உடைக்கணும். கடைசியா அடுத்து என்ன பண்ணணும்னு தெளிவா சொல்லணும். வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் படி, வாடிக்கையாளரின் வழிகள். உங்க வெபினாரோட முதல் பகுதி முழுக்க முழுக்க உங்க ஆடியன்ஸுக்காகவும் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளுக்காகவும் மட்டும்தான் இருக்கணும். உங்க ஆடியன்ஸோட ஆழமா கனெக்ட் ஆகணும்னா அவங்களோட உண்மையான பிரச்சனைகளை பத்தி பேசுங்க. உதாரணத்துக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஹெல்ப் பண்ண டீம் இல்ல. எனக்கு டைமே இல்ல. அடுத்து என்ன பண்றதுன்னே புரியல. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பேசும்போது தான், அட இவரு நம்மள பத்தி தான் பேசுறாருன்னு அவங்க உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து 2வது ஸ்டெப், உங்க சொந்த கதைய சொல்லி அவங்களோட கனெக்ட் ஆகணும். இது உங்களை நீங்களே பெருமையா பேசிக்கிறது இல்ல, நீங்களும் அவங்க இருந்த இடத்துல தான் ஒரு காலத்துல இருந்தீங்கன்னு காட்டுறது தான் நோக்கம். எனக்கும் உங்கள மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சேன், சரியான வழியை காட்ட ஒரு மென்டார் கூட இல்லாம கஷ்டப்பட்டேன்னு உங்க கதையை சொல்லுங்க. அப்புறம் எப்படி ஒரு சரியான சிஸ்டம் கிடைச்சி எல்லாம் மாறுச்சுன்னு சொல்லும்போது உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். 3வது ஸ்டெப், இது ரொம்ப முக்கியம். அவங்க இவ்வளவு நாளா ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்ற உண்மைய இப்ப நீங்க உடைக்க போறீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, அது அவங்க தப்பு இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். வெற்றிக்கு 3 ரகசியம் தான் இருக்கு. 1 புரிதல். இந்த 10 மடங்கு வளர்ச்சி மாதிரி வெத்து பேச்சையெல்லாம் தாண்டி இந்த சிஸ்டம் நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது. 2வது கருவிகள், சரியான சாஃப்ட்வேர். 3வது செயல்படுத்துபவர், அதாவது இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக ஒரு மென்டார். இந்த 3 இல்லாம ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட அசாத்தியம்னு நீங்க சொல்லும்போது தான் மத்த குருக்கள் சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அவங்களுக்கு புரியும். கடைசி ஸ்டெப், 4வது படி. அடுத்து என்ன செய்யணும்னு தெளிவா சொல்றது. இங்கே நீங்க சொல்றது ரொம்ப நேரடியா இருக்கணும். இந்த சிஸ்டம் உங்க பிசினஸுக்காகவும் வேணும்னு நினைச்சீங்கன்னா யோசிக்காதீங்க. நேரடியா ஒரு 1-to-1 கால் புக் பண்ணுங்க. பாருங்க, வெபினாரோட நோக்கம் பொருளை விற்கிறது இல்ல, அவங்களுக்கு உண்மையாவே உதவக்கூடிய ஒரு 1-to-1 காலுக்கு அவங்களை கொண்டு வர்றது தான். இப்போ ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம்.
வெபினாருக்கும் அந்த 1-to-1 காலுக்கும் நடுவுல ஒரு பெரிய உளவியல் மாற்றம் நடக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? இதுதாங்க அந்த மேஜிக். நல்ல கவனிங்க. வெபினார்ல 80% நேரம் நீங்க தான் பேசுவீங்க. ஏன்னா நீங்க தான் எக்ஸ்பர்ட், நீங்க தான் பிரச்சனையை வளர்க்குறீங்க. ஆனா அந்த 1-to-1 கால்ல அப்படியே உல்டா. 80% நேரம் உங்க கஸ்டமர் தான் பேசுவாங்க. அவங்க அவங்களோட பிரச்சனைகளை விலாவாரியா அவங்க கிட்ட சொல்லும் போது உங்ககிட்ட தான் அதுக்கு தீர்வு இருக்குன்னு அவங்களே அவங்கள கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் இந்த ஃபார்முலாவோட பவரே. சரி, நாம பார்த்த எல்லாத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து ஒரு முடிவுக்கு வருவோம். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கட்டமைப்பு, ஒரு சிஸ்டம்ங்கிறது உங்களோட கிரியேட்டிவிட்டிய குறைக்காது. அதுதான் உங்க சுதந்திரத்துக்கும் படைப்பாற்றலுக்குமான அஸ்திவாரமே. இந்த மாதிரி ஒரு தெளிவான வரைபடம் கையில இருக்கும்போது கஸ்டமர்ஸை எப்படி கொண்டு வர்றதுங்கிற கவலைய இந்த சிஸ்டம் பார்த்துக்கும். நீங்க உங்க வேலையில மட்டும் முழுசா கவனம் செலுத்தலாம். இப்போ உங்ககிட்ட அஸ்திவாரம் ரெடியா இருக்கு, ஒரு தெளிவான வரைபடமும் கையில இருக்கு. ஒரே கேள்விதான், இத வச்சு நீங்க என்ன பிரம்மாண்டமான விஷயத்த கட்ட போறீங்க?